அனாதீனம் நிலம் அப்படின்னா உங்களுடைய பட்டா சிட்டா தட் மீன்ஸ் ரெவென்யூ ரெக்கார்டுகள்ல அனாதீனம் நிலமா உங்களுடைய லேண்ட் இருக்குது அப்படின்னாக்க இப்போ அதுக்கு ரைட் நவ் கரண்ட் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான், உங்களுடைய நிலம் கிடையாது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு தமிழ்நாடு லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் 1887 செக்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா அனாதீனம் நிலம் என்பது கவர்மெண்ட் லேண்ட் தான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டின் செக்ஷன் பிரகாரம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப அனாதீனம் நிலைமை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து கேட்டகரைசேஷனா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீலிங்லயே இருக்குது, நம்ம பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு, நம்மளது மட்டும் வந்து இடிச்சிருவாங்களா, அதனால சீலிங்ல இருந்தா இருக்கட்டும், பிரச்சனைன்னு வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு லெத்தாஜிக்கா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய லேண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீலிங்ல காமிக்கும், அதுக்கப்புறம் அனாதீனமா வந்து மாறிடும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் தாத்தா ஒரு சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஒரே பையன் அப்பா, அதுக்கு வந்துட்டு தான செட்டில்மெண்ட் எழுதணுங்கிற தேவையில்லை, அல்லது வந்துட்டு கிரைய பத்திரம் எழுதணுங்கிறது தேவையில்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா இன்ஹெரிட்டன்ஸ் அவங்க அப்பா தான், அதனால வந்துடும். அவருக்கும் ஒரே ஒரு பையன் தான் இருக்கு, அதனால சொத்து ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு தான் வருது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பத்திரம் நம்ம கிட்ட இருக்கு, பட்டாவும் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த காலத்துல வச்சிருக்கக்கூடிய பத்திரமும் அந்த காலத்துல வச்சிருக்கக்கூடிய பட்டாவும் இருக்கு, லேண்ட் நம்மளுது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த லேண்ட் பக்கமே திரும்பி பார்க்கறது கிடையாது. வீட்டுல பத்திரங்கள் இருக்கும், ஆனா வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்க அல்லது வந்து பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஏன் அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனாதீனம் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வருடங்களா அதுக்கு வந்து எந்த ஒரு பத்திரப்பதிவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வே நம்பருக்கு யாருமே பண்றது இல்ல. ஒரு தான செட்டில்மெண்ட்டோ அல்லது ஒரு கிரைய பத்திரமோ ஒரு கிஃப்ட் டீடோ எதுவுமே வந்து நடக்காதனால அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பரிவர்த்தனையுமே ஒரு லேண்ட்ல சர்டைன் பீரியடுக்கு வந்து நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் வந்துட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக அது வந்துட்டு அனாதீனமா வந்து மாத்திடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் லேண்ட் கண்டிஷன் லேண்ட் அப்படிங்கறது வந்து கொடுக்கறாங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய தட் மீன்ஸ் அந்த அசைன்மெண்ட் பட்டா கண்டிஷன் பட்டாக்கள்ல வந்துட்டு சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நாம நிறைவேற்றப்படவில்லை. தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு நாம வந்து யாருக்கும் சேல் பண்ணக்கூடாது, பிளஸ் வந்து கல்டிவேஷன் தான், விவசாயம் தான் பார்க்கணும் அப்படிங்கறது கண்டிஷன் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து விவசாயம் தான் பண்ணனேன், இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து யாரும் பார்க்கல, அது அவங்க தப்பு தானே அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. நம்ம விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத விஏஓ கிட்ட தட் மீன்ஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட நம்ம விவசாயம் தான் அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத 10 வருஷத்துக்கு நம்ம ரெக்கார்டு வந்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி நம்ம வந்து இந்த அசைன்மெண்ட் லேண்ட் கண்டிஷன் லேண்ட் வந்து சேல் பண்ண முடியும். அதுவும் எஸ்சிக்குள்ள தட் மீன்ஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்க மட்டுமே வந்து வாங்கி விற்கக்கூடிய லேண்டு. இதுல இன்னொரு லேண்ட் கிளாசிபிகேஷன் இருக்கு, இன்னொரு கேட்டகரியாவும் பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க டிசி லேண்டா இருக்கும், அதை அப்படியே விட்டுருவாங்க. தட் மீன்ஸ் ஒரு எஸ்சி கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, ஷெட்யூல்டு கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அதை வந்துட்டு வேற கம்யூனிட்டி பீப்புளோ அல்லது வேற ரிலீஜியன் பீப்புளோ வாங்கிட்டாங்க. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேண்ட் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எஸ்சி டிசி லேண்டு, அதனால நாம வந்துட்டு இது பட்டா அப்ளை பண்ணணும், பிரச்சனை வரும், அதனால இது பட்டா கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படி வச்சுக்குவோம், இந்த ப்ராப்ளம் அப்படி சால்வ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அதையும் சில காலங்கள் கழிச்சு கவர்மெண்ட் வந்துட்டு அனாதீனமா வந்துட்டு எழுதிடுவாங்க. ஸோ அதனால அனாதீனம் லேண்டா உங்களுடைய இது வந்துட்டு கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க பட்டா அல்லது சிட்டாக்கல்ல அப்படின்னாக்க அதை அப்படியே லெத்தாஜிக்கா விட்டுறாதீங்க. சரி, இப்ப அனாதீனம் லேண்டா வந்துட்டு நம்ம லேண்டா மாத்திட்டாங்க, அடுத்தது என்ன ஆகும், வந்து இடிச்சிருவாங்களா பாத்திரலாமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க.
அனாதீனம் நிலம் அப்படின்னால இது ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா கவர்மெண்ட் பார்க்கக்கூடிய பார்வை. அது கவர்மெண்ட் லேண்டு. இந்த ஒன்ஸ் அது கவர்மெண்ட் லேண்டா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க பாத்தீங்கன்னா இலவச பட்டா அப்படின்னு திட்டங்கள் ரொம்ப வருஷமா இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் என்ன விட. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அசைன்மெண்ட் லேண்டு, கண்டிஷன் லேண்டு, கண்டிஷன் பட்டா லேண்டு இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இதன் அடிப்படையில் போர்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் BSO ரூல் நம்பர் 15 கீழ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிலம் அற்ற ஏழைகள் லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அசைன்மெண்ட் பட்டா, கண்டிஷன் பட்டாக்கள் மூலியமாக உங்ககிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்ட இடம், தட் மீன்ஸ் அக்யூஸ்டேஷன் பண்ணன லேண்ட லேண்ட்லெஸ் பீப்புளுக்காக கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் அல்லது கண்டிஷன் பட்டாக்கள் மூலியமாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதனால அனாதீனம் லேண்டா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை லெத்தாஜிக்கா அப்படி விட்டுறாதீங்க. ஆல்ரெடி அது கவர்மெண்ட் லேண்டா இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் நாம சாங்ஷன் லெட்டர் NOC எல்லாம் வாங்கி தான் நாம அனாதீனம் நிலம் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ அனாதீனம் லேண்டா இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோஆக்டிவா செயல்பட்டு உங்களுடைய லேண்டை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் என்னங்கிறது பார்த்து அதை பண்ணிக்கோங்க. உங்களால இன்கேஸ் முடியல, முயற்சி பண்ணியும் முடியலனாக்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அக்ராஸ் தமிழ்நாடு நாங்க சர்வீஸ் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.